மலரம்மா டிஃபன் சென்டரில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு குழி பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். இந்த குழி பணியாரம் வந்து நம்ம அரிசி மாவெல்லாம் வச்சு இல்லை, அவல் ரவை வச்சு தயிர் வச்சு ஒரு அருமையான குழி பணியாரம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து எந்த சட்னி ஒன்றும் செய்யலாம். நான் வந்து தேங்காய் சட்னி தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கிறேன். குழி பணியாரமும் தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவல் குழி பணியாரத்துக்கு 2 கப்பு வந்து அவல் எடுத்துக்கிட்டேன். ஒரே கப்பு அளவு எடுத்துக்கேன். அப்போ தான் வந்து குழி பணியாரம் நல்லா சூப்பராக வரும். 2 கப்பு அவல், 1 கப்பு தயிர், 1 கப்பு வந்து உப்புமா ரவை எடுத்துருக்கேன். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அவல் வந்து 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அவல் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அவல் எடுத்த அதே கப்பில் 1 கப்பு வந்து ரவை சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த அதே கப்பில் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்து அந்த கப்பிலே 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தயிர் ரவை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். நல்லா ஒரு 20 நிமிஷம் வந்து நான் அவல் வந்து ஊற வச்சுக்கிட்டேன், ரவை அவலும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கெட்டியாக இருக்கணும். இட்லி மாவு கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ஏன்னா நம்ம வந்து குழி பணியாரம் ஊற்ற போகிறோம். நம்ம ரவைலாம் அவல் எடுத்து அதே கப்பில் 1 கப்பு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி தேவைப்பட்டது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்குங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கேரட், இது எல்லாமே வந்து கேரட் துருவி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம்லாம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாமே வந்து இந்த அவல் ரவையோட மிக்ஸில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் நிறையா சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கேரட் எல்லாம் நான் வந்து சின்னதாக ஒரு கேரட் எடுத்து துருவிக்கிட்டேன் நான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருந்தால் போதும். அப்படி ஊற்றும் போது கெட்டியாக இருக்கணும். இது ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா சின்ன சைஸு, கொஞ்சம் வந்து கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு வந்து பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிட்டு குழி பணியாரம் ஊற்றிக்கலாம். சட்னிக்கு வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ சட்னியில் வந்து கலந்துக்கலாம். தேங்காய் சட்னி ரெடி. குழி பணியாரம் செய்கிறதுக்கு குழி பணியாரம் கல் வச்சிட்டேன். சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் மாவு. எல்லாமும் ஊற்றிட்டு மேலே வந்து மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி நல்லா கலர் வரணும். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு செய்யும் போது இந்த மாதிரி நல்லா கலர் வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எல்லாம் வந்து திருப்பி போட்டுட்டேன். மறுபடியும் வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அவல் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் வந்து திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு. ரவையும் அவல் வச்சு செஞ்சது வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் சிம்பிளாக வீட்டில் அவல் வந்து ரவை அவல் இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு காலையில் வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.